மூடர்கள். சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாயிற்று. நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோனுடனே எப்படி சொல்லுகிறீர்கள்? அவர்கள் எங்கே? உன் ஞானிகள் எங்கே? சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும், அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும். சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள். எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எகிப்தியரின் ஞானமெல்லாம் அவர்களை விட்டு அகன்று போகும். அவர்களுடைய அரசியல் தந்திரங்கள் அவமாகும். தேவன் ஒரு தேசத்தை அளிக்கும் போது அவர்களுடைய ஆலோசனையை அவமாக்குகிறார். எகிப்தியர்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறார்கள். சோவான் பட்டணத்தின் பிரபுக்கள் மூடர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களையும் மூடராக்குகிறார்கள். தேவனுடைய தெய்வீக பராமரிப்போ அவர்கள் எல்லோரையும் மூடராக்குகிறது. பார்வோனிடத்தில் ஞானமுள்ள ஆலோசனைக்காரர் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை மதியீனமாயிற்று. எகிப்தியர்கள் தங்கள் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பற்றியும் முன்னோர்களின் சரித்திரத்தை பற்றியும் பெருமைப்படுவார்கள். தங்களிடத்தில் 10,000 வருஷத்திற்கு பழமையான சரித்திர ஆவணம் இருக்கிறது என்று எகிப்தியர்கள் பெருமையோடு சொல்லுகிறார்கள். மற்ற தேசங்களின் நாகரிகங்களை விட தங்கள் தேசத்தின் நாகரிகம் 1000 வருஷம் அதிகம் பழமையானது என்று எகிப்தியர்கள் நம்புகிறார்கள். மற்ற தேசங்கள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே எகிப்து தேசம் ஸ்தாபிக்கப்பட்டது என்று எகிப்தியர்கள் பெருமையோடு நினைக்கிறார்கள். நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று ஞானமுள்ள ஆலோசனைக்காரர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடனே சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய ஆலோசனையை மதியீனமாக்கி விடுகிறார். அவர்கள் எங்கே? உன் ஞானிகள் எங்கே என்று ஏசாயா கேட்கிறார். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரிடத்தில் ஞானம் இருக்குமென்றால் சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் பார்வோனுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்கவில்லை என்றாலும் பார்வோனுடைய ஆலோசனைக்காரருக்காகிலும் கர்த்தருடைய யோசனை தெரிந்திருக்க வேண்டும். பார்வோனுடைய ஆலோசனைக்காரரிடத்தில் ஞானம் இல்லை. அவர்கள் மூடராய் இருக்கிறார்கள். தங்களை ஞானிகளின் புத்திரன் என்றும் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்றும் சொல்லுகிற இவர்களிடத்தில் ஞானம் சிறிதுமில்லை, புத்தியீனம் மாத்திரமே இருக்கிறது. இவர்களால் கர்த்தருடைய யோசனையை அறிந்து கொள்ள முடியவில்லை. சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள். இவர்களுடைய ஆலோசனைகளால் எகிப்து தேசத்திற்கு நன்மை உண்டாவதற்கு பதிலாக தீங்கு உண்டாகிறது. இவர்கள் எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். இவர்கள் மோசம் போனது மாத்திரமல்ல, இவர்கள் எகிப்தியர் எல்லோரையும் மோசம் போக்குகிறார்கள். இக்காலத்திலும் அநேகர் சோவான் பிரபுக்களைப் போலவும் நோப்பின் பிரபுக்களைப் போலவும் மூடராகவும் மோசம் போனவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களையும் மோசம் போக்குகிறார்கள். தங்களுடைய பாதுகாப்புக்காக இவர்கள் மற்றவர்களை அழித்து போடுகிறார்கள். தாங்கள் அழிவின் பாதையில் செல்லும் போது இவர்கள் மற்றவர்களையும் அழிவின் பாதையில் வழிநடத்துகிறார்கள். சரியான பாதையில் செல்லுபவர்களை கூட இவர்கள் வழிதப்ப பண்ணிவிடுவார்கள். சோவான் பிரபுக்களும் நோப்பின் பிரபுக்களும் எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தர் எகிப்தின் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணுகிறார். சோவான் பிரபுக்களும் நோப்பின் பிரபுக்களும் எகிப்து ஜனங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். அவர்களை வழிதப்ப பண்ணுகிறார்கள், தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எகிப்து ஜனங்களும் குடிகாரன் தள்ளாடி திரிகிறது போல தள்ளாடுகிறார்கள். அதிகமாக குடித்து வெறித்திருக்கிற வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடுவான். சோவான் பிரபுக்கள் நோப்பின் பிரபுக்கள் ஆகியோருடைய மோசம் போக்குதலினால் எகிப்தின் கோத்திர தலைவர் எல்லோரும் குடிகாரனைப் போல தள்ளாடி வழிதப்பி அலைகிறார்கள். குழப்பத்திற்கு காரணம், சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடராவார்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாகும். ஞானிகள் யாரும் காணப்பட மாட்டார்கள். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். சோவான் பிரபுக்கள் மூடராவார்கள். பிரபுக்கள் எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழிதப்ப பண்ணுவார்கள்.
கர்த்தர் எகிப்து நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணுவார். அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுவார்கள். சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார். இதுவே மெய்யான ஞானமும் அறிவுமாகும். கர்த்தருடைய திட்டத்தை அறிய வேண்டும். ஒவ்வொரு தேசத்தை பற்றியும் தீர்க்க தரிசனத்தில் கூறப்பட்டுள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்தில் மெய்யான ஞானம் இருந்திருந்தால் அது தனக்கு வரப்போகும் அழிவில் இருந்து தப்பித்திருக்கும். எகிப்து தேசத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மெய்யான ஞானம் தேவை. தனக்கு வரும் பிரச்சனைகளில் இருந்து மனுஷன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு மெய்யான ஞானமும் மெய்யான அறிவும் தேவைப்படுகிறது. உலகின் பழங்கால பட்டணங்களில் சோவானும். இது எப்ரோனுக்கு 7 வருஷங்களுக்கு பின்பு கட்டப்பட்டது. மோசே இங்கு அற்புதங்களை நடப்பித்தார். சோவானை போலவே நோப்பும் எகிப்தின் பழங்கால பட்டணங்களில் ஒன்று. இங்கு பல விக்கிரகங்களுக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் மெம்பிஸ் என்று அழைக்கப்படுவது இந்த பட்டணமாக இருக்கலாம். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். இதனால் எகிப்தியரின் ஆலோசனைகள் அபத்தமாயிற்று. புத்தியீனமாக செயல்பட்டார்கள். துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் மேலும் பல துன்பங்களில் சிக்கிக் கொண்டார்கள். வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல எகிப்தியர்கள் தங்கள் செயல்களில் தெளிவில்லாமல் தள்ளாடி திரிந்தார்கள்.